திரு அக்னீஸ்வரன், ஒரு மாநில நலன் சார்ந்த நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்னு போகிறத நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து மாநிலத்திற்கான உரிமையை பெறுவது அப்படிங்கிறது அவசியம் தானே? ஒரு முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கூடாதா? சார், இதை நான் மாநில நலன் சார்ந்ததாக பார்க்கல. 2026க்கான தேர்தலுக்கான நலன் சார்ந்த ஒரு பங்கேற்பு விழாவை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மரியாதைக்குரிய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள் சொல்லும்போது 2021 ஏன் போல கொரோனா, 2022 ஏன் போல ஐயா கலைஞருக்கு நாங்கள் சிலை இதுவை ஏற்பாடு பண்ணோம், அப்புறம் முதலீடு இருக்க வெளியில் போயிட்டோம், அப்புறம் கடைசியாக ஏன் போல நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் என்று பெயர் வரவில்லை. அப்போ இந்த வருஷம் எதுவுமே காரணமே இல்லையா? அப்ப இந்த ஆண்டு மட்டும் நீங்க உரிமை கொடினா அப்ப 4 ஆண்டு காலம் உரிமை கொடி ஏன் தான் விட்டுட்டீங்க? கரெக்டா? அப்ப இது உங்கள் கொள்கை நிலைப்பாடா? ஏன்னா அடுத்து தேர்தல் வரும். இது ஒன்று. அதை தாண்டி இது மிக்ஸாம் புயலப்போ ஒட்டுமொத்த சென்னை, நம்முடைய காஞ்சிபுரம், திருவள்ளூர் இதெல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. அது மாதிரி தூத்துக்குடி, ஒட்டுமொத்த காயல்பட்டினம் எவ்வளவு மழை பெஞ்சுன்னு தெரியும். அன்றைக்கே தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தூத்துக்குடியிலையும் சென்னையிலையும் இருந்தார், களத்தில் போய் நின்றிருந்தார். ஆனால் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டெல்லியில் இருந்தாங்க, பிரதமரை இதற்காக சந்திக்கவில்லை என்பதும் நம்முடைய பரந்தாமன் சாருக்கு தெரியும். இப்போ நான் கேட்பது, இந்த இடி அமலாக்கத்துறை அது ரைடு வந்துச்சு, அது பண்ணிச்சு, ஒட்டுமொத்தமாக அந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணிருச்சா? நீங்க சொன்ன கூற்றத்தான் சொல்லியிருக்குது. இந்திய நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார்னா, தனி மனிதர்கள் தவறிழைத்தால் ஒரு அரசாங்கத்தினுடைய துறையை நீங்கள் ஏன் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்காக தப்பே நடக்கல. ஆனால் இது அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறது, அதுல ஈடிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. ஆனாலும் கூட இங்க நடந்தது இப்ப அதிகாரிகளுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அதிகாரிகளுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவி, மகன்கள், அவங்களுடைய வங்கி கணக்கு, ஏன்னா சம்மன் கொடுத்தது IAS அதிகாரிகளுக்கு மட்டும்தான். ஆனா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விசாரிப்பது அது அமலாக்கத்துறையினுடைய அழகல்ல. அதைத்தான் உச்சநீதிமன்ற நீதிபதியும் கேட்டிருக்கிறார். அதோட இருக்கட்டும். இப்ப அடுத்து இவங்க சொல்றபடி பார்த்தா இல்ல, நீங்க திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு போறார், நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார், அது அவருடைய நலனுக்காக அப்படின்னு சொல்றீங்க, அவருடைய குடும்ப நலன் அப்படிங்கிறீங்க. சார், நான் குடும்ப நலன் வேற என்ன நலனுக்காக? 2026ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அங்க நாளைக்கு நடக்கும். ஏன்னா இதுக்கு 2025ல 24-25ல நடந்த போது மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் என்ன பண்ணாங்க, என்ன மைக்க துண்டிச்சிட்டாங்க, என்ன பேச விடவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இதை கிளப்பி விட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி அது உண்மையா பொய்யா என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் விளக்க வேண்டும். ஆனா முன்னாடி ஒரு உதாரணம் ஒன்று இருக்கு உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க, நம்மளே பேசல. அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கும் இதே போல மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது எனக்கு நேரம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு வந்தாங்க. ஜிஎஸ்டிலாம் இல்ல, மாநில அரசுல இவ்வளவுலாம் துண்டிக்கல. அதே கூட்டம் தான். அன்னைக்கு பேர் வேற, அன்னைக்கு பேர் வேற. இல்ல நிதி ஆயோக்னு இருந்துச்சு. இப்படி சொல்றேன். சரி, திட்டக்குழு மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் இருந்தது, பிரதமர் தான் அதற்கு பொறுப்பு, அதெல்லாம் வேற. இன்னைக்கு நான் இப்ப உங்களிடம் கேட்பது, இதையெல்லாம் நீங்கள் முன்னுதாரணமா காட்டக்கூடிய நீங்கள் ஏன் 4 ஆண்டு காலம் போல? அதான் சொன்னார்ல சார், இன்னைக்கு நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல இல்லையா? அதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? பிரதமர் மோடி என்ன சொல்றாரு? கோவிட் தான் காரணமாக காமிக்கிறாங்க. கோவிட் காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தலைன்னா அவர் சொல்ற கோவிட் இருந்துச்சு, அதனால போல ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு அவரு. போன ஆண்டு நாங்கள் எதிர்த்தோம், காரணம் இருக்குங்கிறாரு பரமா. அதுதான் இவங்க காலத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு காரணத்தை தேடிட்டே இருப்பாங்க. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஆனால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதில் தமிழ்நாடு என்கிற பெயரை இவர்கள் அச்சடிக்க மறந்துடுறாங்க. இதுதான் உங்களுடைய வேலை. ஆகவே இவங்க எல்லாருமே சாதாரணமா கேட்கிற சார், நீங்க தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தில் இந்த அரசினுடைய செயல்பாடு என்பது அதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது இந்திய தொல்லியல் துறையினுடைய இயக்குனர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ண அவர்கள் சொல்லியது, கீழடி ஆய்வை பற்றி நாங்கள் தொல்லியல் ஆய்வையில் நாங்கள் அக்கறை காட்டுகிறோம் என்று சொல்லக்கூடியது, இரும்பு காலம் என்று சொல்லி பெருமைப்பட்ட தமிழக அரசு 2 வருஷம் ஆச்சு கீழடியை பற்றி ஆய்வு கொடுத்து, இன்னும் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இருங்க சார், அரசாங்கத்துடைய பிரதிநிதியாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், என்ன பேச நீங்க கூட இது வேணா நீங்க பேசும்போது அமைதியா குறிப்பிட்டேன், நான் பேசும்போது கெடுக்க வரல. அவர் அரசாங்கத்தின் கூட்டணி கட்சி தான் அதனால பேசுறாரு. இல்ல அவர் என்ன சொல்றாரு? அரசாங்கமே இங்க இருக்கு சார், பேசலாம். அக்னீஸ்வரன் அவர் என்ன சொல்றாருன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை மத்திய அரசாங்கத்திட்ட சமர்ப்பிக்கப்பட்டது, மத்திய அரசாங்கம் திருப்பி அனுப்பி இருக்குன்னா
யாருக்கிட்ட இந்த கேள்வி வைக்கணும்னு கேட்கிறாரு. மாநில அரசு இரும்பு காலம் என்று சொன்ன நீங்கள் இதற்கு ஏன் நீங்கள் அக்கறை செலுத்துவது? 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி 39. ஆக உங்கள் நிலைப்பாடு என்னன்றதை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு புரியும். அடுத்து சார் என்னன்னா, முன்னாடி இருந்ததை விட அக்னேஸ்வரன் இப்ப அதிமுகவுக்கு கூடுதலான ஒரு இடம் வந்துடும். கூட்டணியில் இருக்கீங்களே, இது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானச்சு, தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை வரலாற்றை சொல்ல வேண்டிய ஒரு இடத்தை அவங்க ரிஜெக்ட் பண்றாங்களே அப்படின்னு நீங்க எதிர்க்க வேண்டி இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி. கரெக்ட் சார். நான் இப்ப அதையும் கேட்கணும், அது வேற விஷயம். ஆனா தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் என்னன்னு கேட்குறீங்கன்னா, இந்த இதில் வந்து 23ஆம் புலிகேசி இதில் வந்து 2 பேரும் என்ன அந்த படம் பார்க்குறாங்க போல, அதனால இந்த வெள்ளக்குடி வெண்குடை அப்படின்றலாம் நிறைய 2 பேரும் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதையும் தாண்டி நிர்வாகம் என்று வருகிற போது நேற்று டாஸ்மார்க்கில் உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை சொல்றீங்களே, ஆனால் இதற்கு முந்தையது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க கேரளாவில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு விஷயத்துல அதுக்கு நம்ம மதுக்கூர் சார் பதில் சொல்லுவாரு. அங்க அந்த விஷயத்துல நாதன் குழு போட்டதுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போட்ட வழக்குல லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்ன என்று மாநில அரசை கேட்டிருக்கிறது. மாநில அரசு அது சார்ந்து இயங்குகிறதா? இதுவரைக்கும் எதுவுமே கிடையாது. ஆகவே இவர்களை பொறுத்தளவில் மத்திய அரசை குறை சொல்லுங்க, அது உண்மையா இல்லையா என்பது மக்களுக்கு தெரியட்டும். ஆனால் 4 ஆண்டு காலம் ஏன் போல, இப்ப ஏன் மாநிலத்திற்கு நிதி கொடுக்கலங்கிறதுல அதிமுக முரண்படுதா? திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்குது, மாநிலத்திற்கான நிதியை மத்திய அரசாங்கம் கொடுக்கல. இப்ப நேற்று கூட வழக்கு போடுறாங்க, ஆர்டியில் சேர்றதுக்கான அந்த பிள்ளைகளுக்கு இப்போ கல்வி கட்டணம் கொடுக்கலன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் சொல்லுது அவங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல, அதனால நாங்கள் நிதி ஒதுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதில் அதிமுக ஸ்டாண்ட் என்ன? அப்போ அதை நிதி ஒதுக்கவில்லை என்பதை ஆதரிக்கிறதா, எதிர்க்கிறதா, அல்லது திமுக சொல்றது சரியா தப்பா? அரசாங்கம் திமுக கூட விட்டுருங்க, தமிழ்நாடு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருடைய இதில் நீங்க 150% சொத்து வரி ஏத்துனீங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? மத்திய 15வது நிதிக்குழு தான் ஏத்த சொல்லுச்சுன்னு. அதே நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இதே பிரதமர் தானே, இதே பாஜக தானே. ஆனா அன்னைக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து? அதே கேள்வியை இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறாங்க. 52% மின்சார கட்டணம், அதுல 18 கடிதம் வந்துச்சு மின்சாரத்துறை இருந்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு. இவ்வளவு சிக்கல்லையும் 52% ஏத்தலைங்க. ஆகவே நீங்கள் வெறுமனே வந்து பேசுகிறீர்களே ஒழிய தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் வார்த்தையினாலேயே, அதாவது சொற்களாலேயே சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற கட்சி திமுக. ஆனா செயல்படவில்லை. இன்னொன்னு பாருங்களேன் சார், இவங்களை பொறுத்தளவுல மத்திய அரசு பணம் தரல, கரெக்டா? ஆனா உங்கள் நிலைப்பாட்டுல 2000 இப்ப சார் இப்ப இந்த மழை நீர் என்னென்ன வரப்போது எப்படி ஆய்வு பண்ணிருக்காங்கல்ல. ஆனா தமிழக பேரிடர் மேலாண்மை வாரியத்திற்கு தமிழக அரசு ஆட்சி படத்துக்கு வந்ததிலிருந்து 2021-22 இவங்க ஒதுக்குனது 10 கோடி ரூபாய், 2023-24 20 கோடி ரூபாய், கடைசியாக ஒதுக்கியது 50 கோடி ரூபாய். இந்த 80 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசிடம் எந்த இடத்துல மாநில பேரிடர் மேலாண்மைக்கு இந்த திட்டத்தை எங்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு ஏதாவது ஒரு இடத்தை சொல்லுங்க. கேட்டால் நம்முடைய மரியாதைக்குரிய பரந்தாமன் சார் சொல்லுவாரு, இல்ல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தயாநிதி மாறன் அவர்கள் துவக்கி வைத்தார், அது அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து துவக்கி வைத்தார். இந்த 80 கோடிக்கு என்ன பண்ணிருக்கீங்க? மழை பெஞ்சிச்சுன்னா முந்தைய ஆட்சி சரியில்லை, இப்படித்தான் அவங்க சொல்றதே ஒழிய தமிழ்நாடு போராடுகிறது, அதிமுகவும் போராடுகிறது. ஆனால் வெறுமனே இவர்கள் வந்து பணத்தை ஒதுக்கல, இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க ஒழிய செயல்படல. இது போற போக்குல நீங்க நிதி ஆயோக் தானே போயிருக்கீங்க. ஆனால் பிரதமரிடம் நீங்க கேட்பது, நீங்க நேர அனுமதி கேட்டது எதற்காக? சென்ற முறை 15 நிமிஷம் கொடுத்தாங்க, 45 நிமிஷம் பேசுனீங்க. இந்த முறை என்ன பேச போறீங்கன்னு தெரியல. ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அது பற்றி உங்களை பார்த்து சொல்லணும், நீங்க நேரம் கொடுங்கன்னு கேட்டல. அவங்க கடிதம்லாம் எழுதிருக்கிறாரு.